Hi friends, welcome back to my channel. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவுலேஷனுக்கு அப்புறம் நீங்க செய்யக்கூடிய தவறுனால உங்க கரு வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையில போய் பதியாம பீரியட்ஸா வந்து வெளியே வந்துருது. சோ என்னதான் வந்து நாள் தள்ளி போயிருந்தாலும் அகைன் வந்து பீரியட்ஸா வெளியே வந்துருதுங்கிற கவலையில வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் வந்து பண்றீங்க. சோ உங்களுக்கு இருக்கிற டவுட், அதாவது ஓவுலேஷனுக்கு அப்புறம் நீங்க என்னென்ன விஷயம்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும், என்னென்ன விஷயம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோல வந்து ஃபுல்லா வந்து பார்க்க போறோம். சோ பிரெக்னன்சி ட்ரை பண்றவங்க கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முக்கியமான விஷயத்தெல்லாம் வந்து ஷேர் பண்ண போறேன். ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரு கர்ப்பப்பையில போய் பதிகிற அந்த நேரத்துல இருந்துதான் நீங்க ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கவனமா வந்து இருக்கணும். சோ அதுக்கு நீங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணா கரு கர்ப்பப்பையில போய் பதிஞ்சு பீரியட்ஸா வெளியே வராம கரு நல்லா ஸ்ட்ராங்கா இம்ப்ளான்ட் ஆகி வளரும் அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நியூவா மேரேஜ் ஆன கப்பலா இருந்தாலும் சரி, இல்லனா ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா வந்து குழந்தை இல்லாம இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இருக்கிற டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓவுலேஷன் பத்தி தான் வந்து ரொம்ப வந்து கன்ஃபியூஷன்ல வந்து இருக்காங்க. சோ இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்குது. சோ அதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வீடியோவை முழுமையா வந்து பார்க்கணும், ஸ்கிப் பண்ணாம வந்து பார்க்கணும். சோ அப்பதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னா வந்து தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் லாங் டிராவல் பண்ணலாமா சிஸ்டர், டிராவல் பண்ணலாமா, ஹெவி ஒர்க் பண்ணலாமா, வெயிட் தூக்கலாமா, துணி துவைக்கலாமா, மாப் போடலாமான்னு நிறைய கொஸ்டின் வந்து நீங்க வந்து கேக்குறீங்க. நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவி ஒர்க் எல்லாம் வந்து பண்ணாம இருக்கிறது ரொம்பவே வந்து நல்லதுங்க. ஓவுலேஷன் முடிஞ்சதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக் வரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஹெவியான ஒர்க் எல்லாம் வந்து பண்ணாம நார்மலான வீட்டு வேலைகளை வந்து பண்றது ரொம்பவே வந்து நல்லது. உங்களுக்கு ஓவுலேஷன் டே வந்து பாத்தீங்கன்னா இப்ப 14th டே வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு 21 டேஸ் வரை, அதாவது அடுத்த ஒரு வாரம் வரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஹெவி ஒர்க் எல்லாம் இழுத்து போட்டு வந்து பண்ணாதீங்க, மறந்தும் கூட பண்ணிடாதீங்க. சோ இந்த விஷயத்த வந்து ரொம்பவே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மலா நீங்க வீட்டுல செய்யக்கூடிய வீட்டு வேலைகளை வந்து நீங்க நார்மலாவே வந்து பண்ணலாம். பட் 21 டேஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரு வந்து பாத்தீங்கன்னா ஃபெலோபியன் டியூப்ல இருந்து கர்ப்பப்பைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆயிட்டே வந்து இருக்கும். சோ அந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப வந்து ஹெவி ஒர்க் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கரு கர்ப்பப்பையில போய் பதியாம பீரியட்ஸா வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகம் வந்து இருக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் நீங்க சொன்ன மாதிரியே வந்து நான் மறந்தெல்லாம் சாப்பிட்டேன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர் கோர்ஸ்ல நீங்க சொன்ன மாதிரியே வந்து நான் இருந்தேன், நாள் தள்ளி போகதான் எனக்கும் செய்யுது, ஆனா திரும்பவும் வந்து பீரியட்ஸ் வந்து வந்துருது, அது எதனால சிஸ்டர் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சோ இதனாலதான் சரியா கர்ப்பப்பையில போய் கரு பதியாததுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா பதியாததுனாலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படுது. அதாவது நாள் தள்ளி போனதுக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது கருவா உருவாகாம பீரியட்ஸா வந்து வெளியே வந்துருது. சோ ரொம்ப ரொம்ப ஹெவி ஒர்க் எல்லாம் வந்து பண்ணாதீங்க. ஓவுலேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தை வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கரு மூவ் ஆகி கர்ப்பப்பையில போய் பதிகிற அந்த டைம்ல ரொம்ப ரொம்ப நீங்க கவனமா வந்து இருக்கணும். அப்புறம் டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா லாங் டிராவல் வந்து நாங்க பண்ணலாமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க நிறைய பேரு. சோ ஓவுலேஷனுக்கு பிறகு வந்து லாங் டிராவல் நீங்க பண்றது கொஞ்சம் அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லதுங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே நாங்க டிராவல் பண்ணி போய் தான் வந்து ஒர்க் பண்றோம், சோ நாங்க என்ன பண்றது அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 இருந்து 20 மினிட்ஸ் டிராவல்ல தான் வந்து நீங்க இருக்க போறீங்க அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து கண்டினியூ பண்ணுங்க. இல்ல நான் வந்து 1 hour ஆகுது நான் எனக்கு வந்து ஒர்க்குக்கு போக அப்படின்னா நீங்க கொஞ்சம் இந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. அதாவது நீங்க பஸ்ல போகாம ட்ரெயின்ல டிராவல் பண்ணலாம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா போகிற டாக்ஸில வந்து டிராவல் பண்ணலாம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பைக்ல கூட வந்து போகலாம். அதாவது நீங்க வந்து டிரைவ் பண்ண போறீங்க அப்படின்னா மெதுவா வந்து பைக்ல வந்து நீங்க வந்து ஸ்மூத்தா வந்து போகலாம். சோ இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோல போகிறது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல போகிறது, இந்த மாதிரிலாம் போனீங்க அப்படின்னா உங்க கரு வந்து கர்ப்பப்பையில போய் கரெக்டா பதிகிற அந்த நேரத்துல நீங்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ஏற்படுது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கரு உருவாகாம உங்களுக்கு பீரியட்ஸா வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகம் இருக்கு.
ஸோ அதையும் நீங்க வந்து பாத்துக்கணும். ஸோ முடிஞ்ச வரை வந்து பாத்தீங்கன்னா 15 to 20 மினிட்ஸ்க்குள்ள நீங்க வந்து டிராவல்ல வந்து இருக்க போறீங்க அப்படின்னா நார்மலா வந்து டிராவல் பண்ணுங்க. அப்படி 1 மணி நேரம் ஆகுது போக வர 1 மணி நேரம் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான டாக்டர் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணி உங்க ஹெல்த் கண்டிஷனை பத்தி வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க வந்து போங்க. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான் தையல் தைக்கிறேன் சிஸ்டர், ஸோ நான் வந்து இந்த வேலை வந்து பண்ணலாமா, நான் வந்து இந்த ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அதாவது தையல் வந்து தைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கேப் விட்டு வந்து தைங்க. ஏன்னா நீங்க தைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து சேர்லயே வந்து அப்படியே சிட்டிங் பொசிஷன்லயே நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்க பாடி வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ஆகும் நல்ல. சோ அது உங்களுக்கே வந்து தெரியும். ஒரு ½ hour உட்கார்ந்துட்டு எந்திரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நானும் ஸ்டிச் பண்ணுவேன், சோ அதனால எனக்கு தெரியும். ஒரு ½ hour நீங்க உட்கார்ந்துட்டு அப்படியே எந்திரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பெட்டெக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூடா வந்து இருக்கும். சோ நீங்க உட்கார்ந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா சூடா இருக்கும். அப்போ வந்து பாத்துக்கோங்க, நீங்க உட்கார்ந்த இடமே வந்து சூடா இருக்கும் போது பாடி வந்து எவ்வளவு ஹீட்டா இருக்கும் அப்படிங்கறத வந்து நீங்க வந்து யோசிக்கணும். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னால அவாய்ட் பண்ணவே முடியாது சிஸ்டர், என்னால வந்து தைக்கிறத வந்து நிறுத்தவே முடியாது அப்படின்னா கொஞ்சம் விட்டு வந்து தைங்க. ஒரு ½ hour தைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து உட்காருங்க. நீங்க இருக்கிற இடத்த வந்து சூடாக்காம கொஞ்சம் நார்மலா அந்த இடத்த வந்து கொஞ்சம் ஃப்ரீயா வந்து விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து தைங்க. ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தைக்கிறீங்கன்னா வந்து பிரச்சனை இல்லை. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கேப் விட்டு தான் வந்து நீங்க தைக்கணும். நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 hours வரை வந்து தப்பேன், ஒரு 8 to 10 hours வரை தப்பேன் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஹோம் ரெமெடி வந்து ட்ரை பண்ணணுங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்லே வந்து பாத்தீங்கன்னா பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு பிரெக்னன்ட் ஆனவங்களா இருந்தாலும் சரி, பிரெக்னன்ட் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்க பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூலிங்கா வச்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல வந்து போட்டிருக்கோம். சோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நான் ஐகான்ல வந்து கொடுக்குறேன், எண்ட் ஐகான்ல. சோ இந்த வீடியோ முடிகிற அந்த ஸ்டேஜ்ல வந்து அந்த வீடியோ வரும். கண்டிப்பா அந்த வீடியோ வந்து பாருங்க. அதெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணும்போது நீங்க கண்டிப்பா வந்து உங்க பாடி ஹீட்டை வந்து நார்மலா வந்து வச்சுக்க முடியும். பெண்கள் தான் வந்து பாடி ஹீட்ல வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து இல்லைங்க. ஆண்களும் வந்து பாத்தீங்கன்னா டைலரா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பாடி ஹீட் வந்து அதிகமாகும். ஸ்பேம் கவுண்ட் கம்மியாகிறது, மொட்டிலிட்டி ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஏற்படுங்க அவங்களுக்கும். ஒரு 2 months முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்ணா கால் பண்ணி எனக்கு 8 வருஷம் ஆகுது, நான் டைலரா இருக்கேன், ஆனா எனக்கு வந்து குழந்தை இல்லை இன்னும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. என்னோட மனைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரெகுலர் பீரியட் தான், அப்படி இருந்தாலும் எங்களுக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆக மாட்டேங்குது, என்ன காரணம்னு வந்து கேட்டாங்க. சோ நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்க பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணணும், அதுக்கு நீங்க நாள் ஃபுல்லா இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 மாசம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா குட் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் அதையும் நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணலாம்னு இருக்கேன். கண்டிப்பா அவங்களுக்கும் குட் நியூஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் நல்ல குட் நியூஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. இதனால கூட வந்து பாத்தீங்கன்னா பாடி ஹீட்னால கூட உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி ஆகுதுங்க. சோ அதுதான் இந்த வீடியோ வந்து நான் வந்து சொல்ல வரேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாடி ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டா இருக்கட்டும், அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்டா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப 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 நல்லதுங்க. ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டை பத்தி ஆல்ரெடி வந்து நம்ம வந்து வீடியோ போட்டாச்சு. அதனால என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். சோ அதுவும் வந்து எண்ட் ஐகார்ட்ல வந்து கொடுக்குறேங்க, கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ இறால், நண்டு, சிக்கன் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா வந்து எடுத்துக்காதீங்க. நார்மலாவே நான் எடுத்துப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, எனக்கு வந்து ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு வந்து நீங்க வந்து கொஞ்சமா வந்து எடுத்துக்கோங்க. அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஓவலேஷனுக்கு அப்புறம் வந்து புதுசா நீங்க ட்ரை பண்றீங்க இறால், நண்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒத்துக்காது, இருந்தாலும் வந்து எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க அவாய்ட் பண்றது தாங்க நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவலேஷனுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயத்தெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண கூடாது அப்படின்னு வந்து பாத்துட்டோம். இனிமே வந்து பாத்தீங்கன்னா ஓவலேஷனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன விஷயத்த ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஓவலேஷன் முன்னாடி வந்து சரி, இல்லைன்னா ஓவலேஷனுக்கு அப்புறம்
வந்து சரி நீங்க ஹெல்தியான ஃபுட்டா வந்து எடுத்துக்கோங்க. அதாவது தினமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கீரை வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அயன், கால்சியம், ஃபோலிக் ஆசிட் நிறைஞ்ச உணவுகளை வந்து நீங்க எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்க கரு வந்து இம்ப்ளான்ட் ஆயிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சரியா கர்ப்பப்பையில போய் பதிஞ்சு ஸ்ட்ராங்கா வளர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உணவு வகைகள்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தினமும் ஒரு கீரை வந்து எடுத்துக்கோங்க. பால் பொருட்கள் நிறைய வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் ஃபுட் வந்து எதுலெல்லாம் வந்து ஃபோலிக் ஆசிட் அதிகமா இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம சேனல்ல வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஃபோலிக் ஆசிட் நிறைஞ்ச உணவுகளை வந்து அதிகமா எடுத்துக்கோங்க. ஓவுலேஷனுக்கு முன்னாடியும் சரி ஓவுலேஷனுக்கு பின்னாடியும் சரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க தினமும் ஒரு எக் வந்து எடுத்துக்கோங்க. மாதுளம் பழம் எடுத்துக்கோங்க, பாலக் எடுத்துக்கலாம், அவகோடா எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நட்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்னு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க உங்க சாப்பாட்டுல வந்து சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. டெய்லி ஃபுட் ரொட்டீன்ல வந்து இந்த உணவுகள்லாம் வந்து நீங்க வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப்பிங் வந்து நல்லா இருக்கணுங்க. ஓவுலேஷனுக்கு முன்னாடி சரி பின்னாடி சரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீப்பிங் வந்து ஒரு 7 to 8 மணி நேரமாவது உங்களுக்கு லாங் ஸ்லீப் வந்து இருக்கணும். சோ இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொபைல்லாம் வந்து நல்லா நோண்டுறதுனால நம்மளுக்கு தூக்கமே வந்து இல்லைன்னு தாங்க சொல்லணும். 5 மணி நேரம் கூட நீங்க தூங்குறீங்களா அப்படிங்கறதே வந்து நம்ம தூங்குறோமா அப்படிங்கறதே வந்து டவுட் தாங்க. சோ அந்த மாதிரிதான் இருக்கு. சோ அந்த மாதிரிலாம் இல்லாம நீங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா போனை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு 7 to 8 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு வந்து ஸ்லீப் வந்து பண்ணுங்க. ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா திருச்சில இருந்து வந்து கால் பண்ணி என்னோட மகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபார்ஷன் ஆயிடுச்சு, ரொம்ப நாள குழந்தை இல்லாம உங்க மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து குழந்தை உண்டாச்சு, ஆனா வந்து இந்த மாதிரி அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு அவங்க ஸ்டோரியை வந்து சொன்னாங்க. அதுல ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா தூக்கம் வந்து அவங்களுக்கு இல்லாதது. அதாவது ஐடி ஃபீல்டுல வந்து அவங்க இருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா 3:30 மணி 4 மணி வந்து ஆயிருமா தூங்க. சோ அந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால கூட என் மகளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி ஆகுமா அப்படிங்கறத வந்து சொன்னாங்க. சோ உங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் அவேர்னஸ் என்னன்னா தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தூக்கத்தை தவிர வந்து எதுவுமே வந்து முக்கியம் கிடையாது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா 7 to 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்குறது நீங்க நல்லது. ஸ்லீப்பிங்ல வந்து கவனம் செலுத்துங்க. சரியான ஸ்லீப் இல்லாத கூட கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து கம்மி பண்ணுதுங்க. சோ அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.